அனைத்து ஆப்ஷன் ட்ரேடர் உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம். வெற்றி உங்களை தேடி வரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நண்பர்களே, நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவது. ஒரு நாள் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்கும், ஒரு நாள் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். அப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த டூல் கொண்டு அப்ளை பண்ணாலும் அது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஆனால் சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம எந்த டூல் நீங்கள் அப்ளை பண்ணாலும், எந்த லெவல்ஸ், ஓகேவா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன லெவல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏன் நடக்கு, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஆப்ஷன் செயினில் அழகாக பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஷன் செயின் நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் என்ன நீங்கள் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மார்க்கெட் டைரக்ஷன் தெரிய வரும். இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது, இப்போ மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத நீங்கள் ஓனாகவே அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா, ரைட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் எல்லாருமே லைவாக பார்த்துருப்பீங்க. நான் காலையிலே வாய்ஸ் நோட் ஒன்று நம்ம டெலகிராம் சேனலில் போட்டு விட்டேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சு, சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி சென்செக்ஸ்லேருந்து பேங்க் எக்ஸ்னு ஒன்று உண்டு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ட்ரேடிங் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன மாதிரி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்கோப், அதாவது ட்ரேடிங்கை, இன்ட்ராடே ட்ரேடிங்கை எப்படி நம்ம வந்துட்டு அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்த லெவல்ஸ் தான் எல்லாமே. ஸோ 24,250 அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ப்ரீமியமில் வந்துட்டு மேஜரான லெவல்ஸ் எல்லாமே நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த 128 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக டைம் வேல்யூ லெவல் இருக்கும். அதேமாதிரி 2 ப்ரீமியமுக்கு இது டைம் வேல்யூ வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த டைம் வேல்யூ வந்துட்டு மேலே இருந்துன்னா நல்லாயிருக்கும், ஸோ அதுக்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும், செல்லிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி 2 ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செல்லிங் மோடில் தான் இருந்திருக்கு. ரெண்டுமே வந்துட்டு டைம் வேல்யூ கீழே தான். ஸோ இது ஃபஸ்ட்டு கேண்டில் டைம் வேல்யூ கீழே வந்து திருப்பி பிரேக் அவுட் கொடுத்தா தான் சொல்லலாம். இன்றைக்கி வந்துட்டு பிரேக் அவுட் ட்ரேட் அப்படிங்கிறது எந்த ஒரு பக்கம் நீங்கள் போய் பார்த்தாலும் அது ஃபெயிலியர் தான் மேக்ஸிமம் நடந்திருக்கும். ஓகேவா. அதனால் எல்லா மார்க்கெட்லேயும் நான் சொன்ன மாதிரி எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணக்கூடாது. அந்தந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். மார்க்கெட் ஒரே நாள், நேற்றுக்கு இருந்த மார்க்கெட் இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இருந்த மார்க்கெட் நாளைக்கு இருக்காது. மார்க்கெட்டுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அது மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கும். டைரக்ஷன் ஒரே மாதிரி ஏதாவது ஒரு டைரக்ஷனில் இருக்கும். ஒன்று அப்பில் இருக்கும், இல்லை டவுனில் இருக்கும், சைட்வேஸில் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டோட கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி தான் ட்ரேட் பண்ணணும். இல்லைனா ஒரே விஷயம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே எந்த டூலுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் அதில் யூஸ் ஆகும். ஓகேவா. ஆனால் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த டூல் நீங்கள் கொண்டு போனாலும் அது யூஸ் ஆகாது. ஆனால் அதுலேயும் நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கும்போது சில லெவல்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட முடியாது. அது கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு டூல் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அது என்ன டூலுங்கிறது நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் தான் பார்த்துக்கிட முடியும். பட் நான் என்ன டூல் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது இதில் நான் சொல்கிறேன். ஓகே, ரைட். இப்போ இன்றைக்கான லெவல்ஸ் நம்ம இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு மேஜரான லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ரெண்டாவது, நேற்றுக்கு நம்ம வந்துட்டு ஒரு இது கொடுத்துருந்தேன், எக்ஸல் சீட் ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த எக்ஸல் சீட்டில் நான் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் போட்டிங்கன்னா நாளைக்கான லெவல்ஸை வந்து அந்த எக்ஸல் சீட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. நிஃப்டி ஸ்பாட் சார்ட் எடுத்துருக்கேன். நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் வந்து நம்ம அதில் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை வச்சு இல்லை மேலே இருக்க லெவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருக்கும். அதுமாதிரி கீழே இருக்க லெவல்ஸும் உங்களுக்கு வரும். ஓகேவா.
ஸோ மேலே இருக்க லெவல்ஸ் நீங்கள் அப்படின்னா அப்போ 0.5 அதே மாதிரி 0.27 அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் நம்ம ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இது நேத்தியுள்ள க்ளோஸ் ப்ரைஸ் 24,250 அப்படிங்கிறது வந்து நேத்திக்குள்ள க்ளோஸ் ப்ரைஸு. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடியது 0.27 இருக்கும், 0.5 இருக்கும், 0.618 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அந்த எக்ஸல் சீட்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் கரெக்டாக அந்த 0.27க்கும் நேற்றுக்குள்ள க்ளோஸுக்கும் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு இல்லையா? ரைட். இப்போ நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூல் நம்ம வந்துட்டு ஒரு என்ட்ரி எடுக்கும்போது மார்க்கெட் டைரக்ஷனை வந்துட்டு இன்றைக்கி எந்த பக்கம் போனாலும் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் கால் சைட் போனாலும் நம்ம டூல் ஒர்க் ஆகிருக்கும். என்னுடைய டூல் அதை நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் ஒர்க் ஆகிருக்கும். புட் சைடில் போனாலும் இந்த டூல் வரும். என்னன்னா இந்த ஹை போயிட்டு ரிவர்சல் ஆகும்போது நமக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன் நம்ம இங்கேருந்து பை பண்ணலாம். அதேமாதிரி இந்த ஹை போயிட்டு இந்த லோ வந்துட்டு ரிவர்சல் ஆகும்போது நம்ம கால் ஆப்ஷன் பண்ணலாம். அதாவது எங்கே நம்ம இந்த போனாலும் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம அட் த மணியில் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க முடியும். நான் உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த டூல் வந்துட்டு நான் ஆல்ரெடி நேத்திக்கே சொல்லியிருப்பேன். இது என்ன அப்படின்னா காமா ப்ளஸ் வந்து ஆர்எஸ்ஐ ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு காமாங்கிறது ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டெல்டா, காமா, தீட்டா, வேகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனோட கிரிக்ஸ் இருக்கும். அதில் நம்ம காமாவை மட்டும் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு வந்துட்டு டைம் வேல்யூ வந்து ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி அது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு காமாங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் ஆகும்போது நமக்கு வந்துட்டு இது இருக்கும், ப்ரீமியம் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த காமாவை மட்டும் நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் நேத்திக்கே சொல்லிப்பேன், இதில் வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் நம்ம ஒரே டைம் ஃப்ரேம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ வேறு டைம் ஃப்ரேம் ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ண முடியாது. வேறு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு இதில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ இதில் நான் ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பேன். அதாவது என்னென்னா இந்த ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இதில் ஒரு லைன் வரும். இந்த ஆரஞ்சு கலர் லைன் வரும் பார்த்துருப்பீங்க. இது வந்து கீழே வந்தால் 0ங்கிறது இதோடைய ரேஞ்ச். அதே மாதிரி மேலே போணுச்சுன்னா 100 அப்படிங்கிறது இதோட ரேஞ்ச். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் 0 வருதோ அப்போ அது ரிவர்சல் ஆகும். அந்த ரிவர்சல் ஆகிறத நான் வந்துட்டு எப்போ இது இப்போ ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் ஃபர்தராக. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பயந்துருவேன். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த டூலில் நான் வந்துட்டு ஒரு விஷயம் நான் வந்துட்டு இதில் பார்த்து வச்சுருக்கேன். அப்போ இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது எனக்கு அப்ளை ஆனால் மட்டும் நான் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இதில் முடிவு பண்ணிக்குவேன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வரும்போது எடுத்தேன்னா அப்போ எனக்கு நான் எடுக்கிறதே லோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எடுக்கிறதே லோவாக தான் இருக்கும். அப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இதுக்கு கீழே ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ வச்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு பெருசாக வந்துட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வந்தாலும் அந்த 10 பாயிண்ட் தான் என்னுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த லோவுக்கு கீழே தான் நான் நம்ம எடுக்கிறது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி இந்த கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேண்டில் எடுக்கணும்னா இதுக்கு லோவில் தான் நான் வந்துட்டு இதில் வச்சுருப்பேன். அப்போ இந்த கேண்டிலோட க்ளோஸ் என்னவோ அந்த க்ளோஸ் ப்ரைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரூ. 96 க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அப்போ கீழே வந்தது அப்படின்னா ரூ. 92. நான் அதுக்கு கீழே ஒரு 90 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். என்னுடைய அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 6 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் என்னுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ இதில் என்னுடைய ப்ராஃபிட்டை நான் எப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னா ஒரு விஷயம் இல்லை 2 விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது 100 வரைக்கும் போகும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது 100 வரைக்கும் இது 100 போயிடும் ஆக்சுவலாக. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ் லைன் வந்து 100 போயிடும். ஆனால் அந்த 100 போகும்போது நம்ம ப்ரீமியம் வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்கணும். அப்போ நமக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னா அந்த இது வந்துட்டு நமக்கு அந்த இது கிடச்சிரும். இல்லைன்னா இதுக்கு ப்ரீவியஸில் ஒரு ஹை இருக்கும். அந்த ஹையை நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹை அப்படின்னா இதுதான் ஒரு ஹை. ஓகேவா? அப்போ இந்த ஹையை நம்ம வந்துட்டு டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூ. 107 அப்படிங்கிறது இதோடைய டார்கெட். ஓகே. நான் இப்போ எடுத்திருக்கிறது புட் ஆப்ஷன் 24,250 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இது ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த டைமில் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ரிவர்சல் ஆகிருக்கும். டைம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 3:43. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லோவில் இருக்குது. புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸில் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பாட் ப்ரைஸ் வந்து லோவில் இருக்குது. கால் ஆப்ஷனில் நான் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். 3:43 கரெக்டாக. ஓகேவா? ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் காலில் பாருங்கள் இது ஹையில் இருக்குது.
அப்போ காலில் இருந்து ரிவர்சல் ஆகும்போது இங்கே நான் ஒரு கேண்டில் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு இது அப்ளை ஆகுது அப்படின்னா அப்போ நான் ஓகே. அப்போ இது எங்கே வரைக்கும் வரலாம்னா ப்ரீவியஸோட இந்த லோவை நம்ம வந்துட்டு டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்குவோம். அதேமாதிரி அந்த ஹை அங்கே இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்படி தான் நம்ம டூலை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். இதே இது ஒரு ட்ரெண்டிங் நேத்திக்கு மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டான மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீமியமில் வந்து நம்ம டைம் ஃப்ரேமில் இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். என்ட்ரி வந்துட்டு 1 மினிட்ல நான் யூஸ் பண்ணுவேன். அகெயின் வந்துட்டு என்னென்னா இது 100 போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 100 போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 100னா ஒரு 90 வரைக்கும் 90 வரைக்கும் போனாலே போதும், நமக்கு வந்துட்டு எக்ஸிட் ஆகி வெளியே போயிடலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நான் பண்ணக்கூடிய இந்த டூலுடைய இது. அப்போ இந்த டூல் வந்துட்டு மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு சைட்வேஸில் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டூல் வந்துட்டு வச்சு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டூல் வந்துட்டு ஒரு பெய்டு வெர்ஷனில் உள்ள டூல் தான். இந்த டூல் பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் மந்த்லி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த டூலை வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்காதா, நான் மார்க்கெட் டைம் போக ஃப்ரீ டைம் இல்லைன்னா கால் பண்ணலாம் நீங்கள் எனக்கு. ஓகேவா? ரைட். இப்போ என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்க டைம்னால எனக்கு நீங்கள் மார்க்கெட் டைம் போக ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 94 875 26 393. ஓகே. இப்போ நாளைக்கு நம்ம லெவல்ஸ் என்ன, அந்த 3 டைமென்ஷன் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து ப்ரீமியம் வந்து 24,300 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரீமியம் எதனா இப்போ ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் நடந்திருக்கு இல்லையா, 317, 24,317, அதை பேஸ் பண்ணி நம்ம 24,300 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்திருக்கோம். இதுக்குள்ள லெவல்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். நிஃப்டி, அதாவது ஸ்பாட் க்ளோஸ் ப்ரைஸ் வச்சு நம்ம டைம் வேல்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டைம் வேல்யூ என்னென்னு கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா காமனாக 101 ரூபா டைம் வேல்யூ வரும். எப்படி 101 ரூபா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்பாட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 24,317 நடந்திருக்கு. அப்போ இது வந்துட்டு நம்ம எடுத்திருக்க ப்ரீமியம் 24,300 எடுத்திருக்கோம். அப்போ இல்லை இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது 17 ரூபா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 17 ரூபாய் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு வந்து இங்கே டைம் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிடுவோம். அது இந்த எல்டிபியிலேருந்து, அதாவது 106 ரூபாயிலேருந்து 17 ரூபாய் லெஸ் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிறது டைம் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இங்கே இருக்கிற 114 ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான் ஆக்சுவலாக. ஓகேவா? அப்போ ரெண்டையும் நீங்கள் கூட்டிட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 101 ரூபா அப்படிங்கிறது காமனாக ஒரு டைம் வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ இந்த டைம் வேல்யூக்கு மேலே, டைம் வேல்யூவுக்கு கீழே, இன்றைக்கி ரெண்டுமே டைம் வேல்யூவுக்கு கீழே இருந்துச்சு. ஓகேவா? நீங்கள் அது பார்த்துருப்பீங்க. ஸோ டைம் வேல்யூக்கு மட்டும் வேறு இது நம்ம கொடுத்து விடுவோம் கலரை, ஸோ தெரிகிற மாதிரி. ஓகே. அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு 101 ரூபா அப்படிங்கிறது காமனாக ஒரு டைம் வேல்யூ நம்ம கொடுத்து விடுவோம். ஆக்சுவலாக அதோட லோவும் 100 ரூபா தான் அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போ இந்த லோங்கிறது தான் இதுக்கு டைம் வேல்யூவாகவும் இருக்குது. சரியா? லோ தான் இதுக்கு வந்துட்டு லோவஸ்ட் லோவாகவும் இருக்குது. இந்த ப்ரீமியமில் 24,300 புட் ஆப்ஷனில் லோவஸ்ட் லோ அப்படிங்கிறது 100 ரூபா அப்படிங்கிறதும் டைம் வேல்யூ அப்படிங்கிறதும் ஒரே இடத்துல தான் இருக்குது, சேமாக மீட் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த இடம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது உடையிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லாவே வந்துட்டு இந்த புட் ஆப்ஷன் உடையிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும், இந்த ப்ரீமியம் நல்லா மூவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியம் மூவ் ஆகுனா எது வரைக்கும் மேலே போகலாம்னா, மேலே 140 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் வந்து 180, செகண்ட் அடுத்து வந்து தேர்டு வந்துட்டு 224 ரூபா வரைக்கும் இந்த ப்ரீமியம் வந்துட்டு நம்மளோட லெவல்ஸ் படி இருக்குது. ஓகேவா? ரைட். அடுத்து கீழே வந்தது அப்படின்னா 37 ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் லோ. அதாவது 101 ப்ளஸ் 88, இந்த 88ஐயும் தாண்டி கீழே வந்து லோவஸ்ட் லோ வந்துட்டு 37. ஸோ இந்த 37 கட் பண்ணும்போது இன்னும் ஃபர்தராக அது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு ஒரு இன்னொரு நியூ லோவை அது உருவாக்கும். ஓகேவா? ரைட். அப்புறம் வந்துட்டு கால் சைடில் பார்த்த மாதிரி புட் சைடில் நம்ம பார்க்குறோம். புட் ஆப்ஷன் சைடில் 101, 100. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. ஸோ 101 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு டைம் வேல்யூ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இது இந்த 101 ப்ரேக் அவுட் கொடுத்துல கீழே உடையில மேலே வந்துச்சு அப்படின்னா 225, 350. ஓகேவா? ஸோ 410. ஓகே. இது வரைக்கும் மேலே இந்த லெவல்ஸ் இருக்குது, நம்ம 3 டைமென்ஷன் லெவல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நாளைக்கு நம்ம பார்த்துருக்க லெவல்.
ஆல்ரெடி நம்ம ஸ்பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அந்த சீட் ஒன்று கொடுத்தேன் இல்லையா, எக்ஸல் சீட்டு. அதில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோட ப்ரைஸ் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.